தற்போதைய நிலையில் பலஸ்தீனத்தினுடைய போர், அதாவது இஸ்ரேலுடைய போர் வேறு ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. நேற்று நமக்கு கிடைத்த தகவல்கள் என்னவென்றால், லெபனானுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம், த சீஸ்ஃபயர் இன் பிட்வீன் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கான அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குறித்து மாறுபட்ட தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக லெபனான் அந்த சீஸ்ஃபயருக்கான அக்ரிமெண்ட்டை இஸ்ரேல் வழக்கமாக மீறுவார்கள், அப்படித்தான் அவர்கள் மீறியிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் இங்கே வெளியே வந்திருக்கிறது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டினுடைய அடிப்படையின் சாராம்சங்களை முழுமையாக அவர்கள் மீறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தெற்கு லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவுடைய அந்த தெற்கு லெபனான் பகுதிகளில் இவர்கள் பல்வேறு ஆயுத கிடங்குகளை சோதனை செய்திருப்பதாகவும், அவற்றில் 85,000த்திற்கும் மேற்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் ஐடிஎஃப் வீரர்கள், அதாவது இஸ்ரேல் வீரர்கள் தெற்கு லெபனானில் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த ஆயுத கிடங்குகளை பார்த்து, ஆர்சனல் என்று சொல்லக்கூடிய வெடிமருந்து கிடங்கிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை பார்த்து இஸ்ரேல் இராணுவம் ஐடிஎஃப் மலைத்து போயிருப்பதாகவும் ஏராளமான தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அப்படி என்ன அந்த ஆயுத கிடங்குகளில் இருந்தது என்பதுதான் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த ஐடிஎஃப் உடைய இந்த திணறலுக்கு காரணம், தெற்கு லெபனானில் அவர்கள் கண்டுபிடித்த ஆர்பிஜி வெடிகுண்டுகள், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மற்றும் மிசைல் 340 கார்னெட் மிசைல்ஸ் என்பதையெல்லாம் என்ன அளவிலே இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். ஹிஸ்புல்லாவுடைய ஆயுத கிடங்குகளின் வெடிமருந்து கிடங்குகளில் அவர்கள் கண்டுபிடித்த ஒட்டுமொத்த ஆயுதங்கள் 85,000த்திற்கு மேற்பட்ட ஆயுதங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதாவது என்ன என்றால், ஆர்பிஜி 6,840 என்கின்ற அளவிலே ஆர்பிஜி, அதாவது ராக்கெட் ப்ரொஃபைல்டு கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்பிஜி. அடுத்து வெடிமருந்து கூடிய இந்த எக்ஸ்ப்ளோசிவ், இது 9,000த்திற்கும் மேற்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் கருவிகளை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். 2,240க்கு மேற்பட்ட மிசைல்ஸ், அதாவது குறைந்த மற்றும் நீண்ட தூர மிசைல்ஸை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். இதில் பலிஸ்டிக் மிசைல்களோ அல்லது சூப்பர்சோனிக் மிசைல்களோ இருப்பதாக தெரியவில்லை. 2,240 மிசைல்ஸ், 340 கார்னெட் மிசைல்ஸ், இந்த ஆயுதங்கள் அனைத்தையும் கைப்பற்றி மலைத்து போய் இருந்த அவர்கள் இதை எதற்காக தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்கின்ற போது, அவர்கள் வடக்கு கலிலி மலைத்தொடரை, அதாவது லெபனானுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி கலிலி மலைக்குண்டு, சிரியாவிலிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த பகுதிகளை வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கையாக அது எப்பொழுது வைத்தது என்று தெரியவில்லை. ஹசன் நஸ்ருல்லாவுடைய காலத்திலிருந்தே இது பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவிலிருந்து தெரிவிக்கின்றது. பெரும்பான்மையான ஆயுதங்களில் இவற்றில் 70% ஆயுதங்கள் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் என்றும், குறிப்பாக கலனஸ்கி ரஷ்ய துப்பாக்கிகளும் கூட அந்த வெடிகுண்டு பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டதும் தெரிகின்றது. இதற்கிடையே போர் நிறுத்த முறைமைகளை மீறி இஸ்ரேல் இராணுவம் இன்ஃபில்ட்ரேஷன் இன்டு த லெபனான் ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பகுதிகளிலே அவர்கள் ஊடுருவில் இருப்பதாகவும், சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் அடிப்படை கூறுகளை, மரபுகளை இஸ்ரேல் இராணுவம் மீறிவிட்டதாகவும் லெபனானுடைய அரசு கடும் குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ரீட்ரேட்டட், அதாவது மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மீண்டும் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. இதற்கிடையே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு புரோக்கர் பண்ணக்கூடிய அமெரிக்கா, லெபனான் போன்ற, அதாவது லெபனான், அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளிடத்தில் லெபனான் கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அவர்கள் தெற்கு லெபனானிலிருந்து முழுமையாக விலகி கொண்டாலும் ஐடிஎஃப் வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மேலும் திருட்டுத்தனமாக அவர்கள் லெபனானுடைய பல பகுதிகளில்
ஊடுருவி வருவதாகவும் கூட இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆகவே இதை அமெரிக்காவோடும் லெபனான் அரசு மற்றும் பிரான்சிடத்திலும் சொல்லிக்கொண்டு வரைமுறை அற்ற முறையில் மீறும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக இந்த போர் நிறுத்த சீஸ்ஃபயர் எந்த நேரத்திலும் முடிவுக்கு வந்தால் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் மறுபடியும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையிலே இந்த வரம்புகளை மீறியதை தாண்டி ஹவுதிகள் கடும் தாக்குதலை டெல்லவிலே நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாகவும் கூட செய்தி வந்திருக்கிறது. ஆனால் வழக்கமாக 80 வயது முதிய பெண் ஒருவர் மட்டும் இறந்ததாகவும் பலர் கடும் காயமுற்றதாகவும் இஸ்ரேலிலிருந்து செய்திகள் நமக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஹவுதிகளுடைய தாக்குதல்களில் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது அயன்டோம், அயன் பீம், ஏரோ சிஸ்டம் 234, தாட் மற்றும் டேவிட் சில்லிங் போன்றவைகள் அனைத்தும் தங்களுடைய இயலாமை வெளிப்படுத்துவதன் காரணமாக ஹவுதிகளுடைய தாக்குதல் தொடர்கின்றது. ஹவுதிகளுடைய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேலுடைய விமானங்கள் குண்டுவீச்சுகளை நடத்தியதாகவும் இதில் பலர் லெபனானில், ஏமனில் கொல்லப்பட்டதாகவும் கூட பல முன்பான செய்திகள் தெரிவிக்கின்றது. டிசம்பர் 26 கடுமையான தாக்குதலை ஹவுதிகள் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த போர் அடுத்த முனையில் ரஷ்யா மற்றும் ஈரானுக்கிடையிலே மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் ஜனவரி மாதம் கையெழுத்தாக இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக ரஷ்யாவுக்கு ஈரானுடைய பிரதமர் மசூத் பெசஸ்கியான் செல்ல இருக்கிறார். இராணுவ தலைவர்கள் அனைவரும் அங்கு சென்று பல துறைகளில் இராணுவத்தின் ஒத்துழைப்பு, இராணுவ தளவாடங்கள், அதாவது பரிமாற்றம், இராணுவ கூட்டு ரோந்து பயிற்சி, அது அல்லாமல் சாலை போக்குவரத்து, ஆயுதங்கள், தளவாடங்கள், டெக்னாலஜிகள் பரிமாற்றிக்கொள்வது போன்ற பல்வேறு வியாபார யுக்திகளையும் கூட அவர்கள் வருகிற ஜனவரி மாதம் 17 பின்பு நடப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் யூதர்களின் டாமினேஷன், அதாவது அதிகார பரவலாக்கமும் முறைமைகளை மீறி அவர்கள் நடந்து வருவதையும் எதிர்க்கும் நோக்கத்தில்தான் ஈரானும், அதாவது ரஷ்யாவும் இந்த அவசரகால ஒப்பந்தங்களை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இனி தொடரக்கூடிய எல்லையற்ற, வரம்பற்ற, முடிவற்ற போரின் காரணமாக மத்திய கிழக்கில் அமெரிக்கா தன் காலை மிக பலமாக ஊணுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு பலமாக அவர்கள் இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகளையும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளையும் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ரஷ்யா, ஈரான், எமன் மற்றும் பலஸ்தீன், ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் நாடுகளை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டணி அமைப்பதற்கு வலுவான ஆயுதங்கள் தேவை என்பதையும், சர்வதேச அழுத்தத்தினூடே இவற்றை நாம் இப்பொழுது ஆரம்பிப்பதன் விளைவாகத்தான் இந்த குழப்பத்தில் அவசரகதியில் ஜனவரி மாதம் 17 பின்பு, அதாவது 27 அல்லது அதற்கு முன்பாக இடைப்பட்ட காலங்களில் ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலே ஒப்பந்தங்கள் கைச்சாத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையில் சிரியாவில் துருக்கி, அதாவது அரச இராணுவம் வடக்கு பகுதிகளில் எல்லைமீறி இருப்பதையும் ரஷ்யா, ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பஷர் அல் ஆசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, அதாவது ஹவுதிகளின், அதாவது HTS என்று அழைக்கப்படுகிறோம், அதாவது தெஹ்ரிக் அல் ஷாம், இந்த படைகள் முழுமையாக HTS துருக்கியினுடைய ஒரு ஆதரவு படையாக நிலைப்படுத்தப்பட்டிருப்பதையும், பல இடங்களில் ஒரு பகுதிகளில் இஸ்ரேலும் மற்றொரு பகுதிகளில் துருக்கியும் அதே போன்று எண்ணெய் வளங்கள் நிறைந்த, கோதுமை நிறைந்த பகுதியை அமெரிக்காவும் மையப்படுத்தி ஆளாளுக்கு இந்த நிலப்பரப்பை தங்களுக்கு உரித்தானதாக ஆக்கிக் கொள்வதையும் கூட ஈரான் மிக கடும் சினம் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஈரான், ரஷ்யாவினுடைய இந்த கூட்டணி வருங்காலத்தில் யூத படைகளுக்கும் அமெரிக்கா போன்றவைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். பலஸ்தீனத்தில் ஏற்படுகிற இந்த நடவடிக்கையின் பால் தொடங்கிய இந்த போர் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளில் பிடிக்கப்பட்ட 85,000 மேற்பட்ட ஆயுதங்கள், அதே போன்று தெற்கு லெபனான்
லெபனானிலிருந்து படைகள் முழுமையாக வாபஸ் வாங்கியதாக அறிவிப்பு செய்தாலும் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறி யூதர்கள் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன் என்று சொல்லக்கூடிய புராணத முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களில், இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களில் அவர்கள் ஊடுருவி இருப்பது எந்த நேரமும் மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதே இன்றைய செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி.